ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் டான். இன்றைக்கி நம்ம வேறு லெவலான தரமான மூவி தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் இந்த படம் ஏன் என் கண்ணில் மாட்டலன்னு தெரில. நானும் இப்போ தான் பார்த்து முடித்தேன். பார்த்த கையோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான்னு உடனே ஆரம்பிச்சிட்டேன். தப்பான ஒரு கேங்கில் இருந்த ஒரு பொண்ணு திருந்தி வாழலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த கேங்கில் இருந்தவங்களே அவளை அடித்து கொண்டுடுறாங்க. எப்படியோ அவரோட அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிடுறான் அந்த பொண்ணு. உயிராக நம்பின அந்த கேங் மெம்பர்ஸே கொல்ல முயற்சி பண்ணிட்டாங்க அப்படின்றத தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணு மறுபடியும் அந்த கேங் மெம்பர்ஸையே எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு ரெடியாகிறா. இதுதான் மோரல் ஸ்டோரி. ஆனால் படத்தில் எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகணும்னு நினைக்கிறேன். வீடியோ வேணால் கொஞ்சம் ஸ்பீடை வச்சு சீக்கிரமாக பார்த்து முடியுங்க. வேறு வழி இல்லை, இந்த படம் அவ்வளோதான் போகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூவி ரிவ்யூக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட பேர் கில் பில். படத்தை ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு டைட்டில் கார்டை போடுறானுங்க. ரிவெஞ்சுங்கிறது ஒரு சில்லுன்னு கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு அப்படின்ற மாதிரி. இது 2 பார்ட்டாக இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஆனால் கதைப்படி இது செகண்ட் பார்ட்டு தான். சரி வாங்க அது என்னன்னு சொல்லி மூவி ரிவ்யூக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு கட்டுறாங்க. நம்ம முகமெல்லாம் செதஞ்சி ரத்தமாக இருக்குது, பார்க்கவே கொடூரமாக. அந்த பொண்ணு யாரோ அடிச்சுட்டு கர்ச்சீஃப் வச்சு கூழ தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே அவளும் கதறிக்கிட்டு இருக்கா. உடனே கண்ணு எடுத்து டப்புன்னு சுட்டுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேயே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. ஒரு வீட்டை கட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சது இவங்க தான். நம்ம ஹீரோயின் காரில் அப்படியே காரை நிறுத்திட்டு ஒரு வீட்டை எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டில் போய் பெல் அடித்து அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே 2 பேரும் எதிரும் புதிரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு எதுவும் சொல்லலை. 2 பேரும் கொடூரமாக தாக்கிக்கிறாங்க. மண்டையெல்லாம் உடஞ்சிருது. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோயின் ஃபைட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க. அந்த பொம்பளை என்னோட பொண்ணு வரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ட்ரெயின் காட்டுறாங்க. அதனால் நம்ம ஹீரோயினும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உள்ளே பார்க்குது, எல்லாமே அடித்து உடஞ்சி கிடக்கு. 2 பேருக்கும் ரத்தம் வந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா 2 பேருமே ஆக்டிங் போடுறாங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சனுக்குள்ளே போய் உள்ள காப்பி சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே தான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் மாதிரி எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். குழந்தைங்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாமல் எதை வேணாலும் சொல்லி எப்படி வேணாலும் பண்ணிக்கிறாங்க. ஃபாரின் பேரண்ட்ஸை பற்றி நான் பாராட்டி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத வைலன்ஸான விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சண்டை போடுறது எதுவாக இருந்தாலும் தனியாக தான் பண்ணிக்குவாங்க, தனியாக சண்டை போட்டுக்குவாங்க. குழந்தைங்களுக்கு தெரிய விட மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தில் ஃபாரின்காரங்க நான் பாராட்டுறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் காஃபி போட்டு பேசிகிட்டே இருக்காங்க. உன்னால தான் என்னோடய லைஃபே போச்சு. இப்போது உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கணும். அது இல்லாத காரணமே நீ தான். உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பொம்பளை கேட்டுட்டு காஃபி போட்டு கொடுக்குறா. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த பொம்பளை காஃபி போடுறதுக்கு ஏதோ பவுடர் எடுக்கிற மாதிரியே போயிட்டு கன்று எடுத்து அவள் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் கத்தி வீசி ஒரே அடியில் சாகடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இது எதை அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ கரெக்டாக அந்த பொண்ணும் அந்த சத்தம் கேட்டு பார்த்துட்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல், நான் இதை முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன், வேறு வழி இல்லாமல் போச்சு, ஃப்யூச்சரில் நீ என்னை பழிவாங்கன்னு நினச்சினா வா, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. என்னடா நடக்குதுன்னு நம்மளுக்கும் ஒரே குழப்பமாக தான். அதுக்கப்புறமா அவங்களோட காருக்குள்ளே லிஸ்ட்டில் இருக்க ஒரு பேர் அடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு டைட்டில் கார்டை போட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஒரு கன் ஷாட் நடந்ததில்ல, அது ஒரு கல்யாணத்தில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 9 பேர் செத்து கிடக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவர் ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி செத்து போன பணத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அவர் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோயின் மூஞ்சிலேயே துப்புறாங்க. இந்த பணம் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனோடனே அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. கோமாவில் கிடக்கிற ஹீரோயினை கூட விடாமல் அங்கேயும் ஒரு பொம்பளை ஹீரோயினை கொல்ல வரா, நர்ஸ் வேஷம் போட்டு. அப்புறம் அவளுக்கு இங்கேருந்து ஒரு கால் வருது, கோமாவில் படுத்துருக்கோம்ல, நம்ம கொல்லக்கூடாது, அப்படி ஒரு விஷயத்த நீ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆள் பேசுகிறான். அங்கே அந்த பொம்பளையும் நம்ம ஹீரோயினை எதுவும் பண்ணாமல் போயிடுறா. எப்படியும் நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கோமாலேருந்து முடிச்சு பார்க்குறாங்க. நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் உடனே வயிற்றை தொட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் யாரோ வர சவுண்டு கேட்குது, அதனால் அப்படியே ரிட்டன் படுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கவனிச்சிக்கக்கூடிய அந்த நர்ஸு தான் இன்னொரு ஆளை கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கோமாவில் படுத்துருக்கவங்கலாம் தப்பாக யூஸ் பண்ணுறது. இவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா இவன் கண்டுக்க மாட்டான், இவனே இப்படி தப்பு பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கட்டி காசு வாங்கிட்டு அவன் போட்டு வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் போனவொடனே நம்ம ஹீரோயின் குறவலையை கடிச்சு அவனை கொண்டுட்டு அவங்க கீழே கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே வரான். அவனையும் சர்ஜிக்கல் சிசர் எடுத்து காலை வெட்டி அவனையும் அங்கேயே அடித்து போட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாள் கோமாவில் இருந்தனால அவங்களால நடக்க முடியல. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அங்கே அடிபட்டு கிடக்கிற அந்த நர்ஸோட கார் சாவியையும் எடுத்துக்கிட்டு எப்படியோ ஸ்ட்ரெச்சர்லேயே பார்க்கிங் வரைக்கும் வந்துடுறாங்க. சுத்தமாக அவங்களால முடியல. கார் எங்கேன்னு தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த கீ செயின் போட்ட
அந்த கார் கிடைக்குது. அப்புறம் ஒரு வழியாக அந்த காரில் நம்ம ஏற முடியாமல் ஏறி உட்காந்துட்டு எப்படியாச்சும் காலசை அப்படின்னு சொல்லி அப்படியே காலை அசைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. யார் யார் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. மொத்தம் அதில் 5 பேர். அந்த 5 பேரில் 4 பேரை தான் காட்டுறாங்க. அதில் அந்த 2ஆவதாக இருக்கவளை தான் இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் கொண்டிருப்பாங்க. லாஸ்ட்டில் இருக்க ஒருத்திக்கு இப்போ வந்து பெரிய ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக கார்ட்டூன்லேயே இருக்குது. அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜாப்பனீஸை சேர்ந்த ஒரு கொடூரமான கொலகாரி. எதனால் இவ கொலகாரி ஆனா அப்படின்னா, ஏற்கனவே ஜாப்பனீஸில் இருந்த ஒரு பெரிய கேங்ஸ்டரால் அவரோட 10 வயசுலேயே அவனோட குடும்பம் ரொம்ப கொடூரமாக கொல்லப்படுது. அவள் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வாழாத குத்தி சாவடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்து கொலை பண்ணுறது, பழி வாங்குறது, இதுக்கெல்லாம் ஒரு மைண்டு வருது. அதுக்கப்புறம் அவனோட 14 வயசில் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரே கொல்றது ரெடி பண்ணுறாங்க. சின்ன பொண்ணு மாதிரி போய் அவனை அப்படியே குத்தி அந்த இடத்துலையே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு காரணமாக இருந்த எல்லா கேங் மெம்பர்ஸையும் கொண்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து தான் பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்றத காட்டுறாங்க. இவங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வேறு லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒருத்தங்களை தான் நம்ம ஹீரோயின் இப்போ வந்து கொல்றது ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. 13 ஹவர்ஸ் கழிச்சு அப்படின்னு டைட்டில் காட்ட போடுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கால் ஒரு அடியே சரியாயிருது. அதனால் அந்த காரை எடுத்துகிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஜப்பானில் ஒக்கினாவா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் புக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நேராக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஒரு மாஸ்டர் வந்து வாங்க சாப்பிட என்ன வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு ஓசரிக்கிறாரு. உங்கள்கிட்ட வால் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, பல பேரோட இறப்புக்கு காரணமாக இருந்தனால வால் பண்ணுற அந்த இதையை விட்டுட்டேன் அப்படின்ட்டாரு. அவன் பேர் என்னென்னா பில் அப்படின்ற அந்த ஒருத்தனை கொல்லணும் அப்படின்ட்டாங்க. அந்த மாஸ்டர் எதுவுமே சொல்லாமல் ஓகே நான் உனக்கு பண்ணித்தரேன், ஆனால் அதுக்கு 1 மாதம் ஆகும், நீ இங்கேயே இருந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கே தங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 1 மாதம் முடிஞ்சு அவர் பண்ணதுலேயே இது வரைக்கும் பெஸ்ட்டான கத்தினா அது அதுவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் கத்தி பண்ணி தராரு. இது வரைக்கும் ஒரு 28 வருஷமாக கத்தியே எதுவுமே பண்ணதே இல்லையா. ஆனால் இவர் பண்ண கத்தி எல்லாமே மாஸ்டர் பீஸ் அப்படின்றாங்க. 28 வருஷமாக எந்த ஒரு வேலையும் பண்ணாதவங்களே நம்ம ஹீரோயின் பண்ண வச்சிட்டாங்க. அவங்களோட ஸ்டோரி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கத்தியை வாங்கிட்டு ஹீரோயின் நேராக டோக்கியோ கிளம்புறாங்க. அங்கே தான் அந்த கொலகாரி இருக்கா. இந்த ஜப்பான்காரியை கொள்ள ஹீரோயின் இப்போ கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜப்பான்காரியோட டீமில் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போடுறானுங்க. அதை இங்கே காட்டுறாங்கல்ல, இந்த பொண்ணு வந்து 16 வயசு தான். ஆனால் இவள் 16 வயசு ஆகிறதுக்கு தான் அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கல. யாரை பார்த்து குத்தி கொண்டுறது அந்த மாதிரி ஒரு வேலை, கொடூரமான ஒரு பொண்ணு. இங்கே நிற்கிற மொத்தம் அவளோட பாதுகாவலன். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. என்னன்னா, அமெரிக்காவும் சேர்ந்து இவங்க வந்து இல்லீகலா பிசினஸ் பண்ற ஒரு கேங், இவங்களுக்கு தலைவி ஆயிட்டா இப்படியோ. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒருத்தனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சேர்ந்து தான் இதை உருவாக்குனாங்க, ஆனா நீயே இதை டேக் அவுட் பண்ணிட்ட, நானும் உன்னை மாதிரி பெரிய இடத்துல இருக்க ஆசைப்படுறன்ற மாதிரி பேச அந்த இடத்துலயே வச்சு எனக்கு பிடிக்காத பேசிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையை வெட்டி கொண்டுறா. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத கொடூரி. அப்புறம் கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போற சமயத்துல நம்ம ஹீரோயினும் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இந்த ஹோட்டல்லே வச்சு கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் முகத்தில் அவங்க பழிவாங்குற எண்ணம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஜப்பான்காரியோட கேங்ல இருந்து ஒருத்தி மட்டும் டாய்லெட் போகலாமின்னு வரா. அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு வந்து ஹாலில் நிறுத்தி வச்சுட்டு ஒழுங்கா வெளியே வடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்புறம் இங்கே என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லி அங்கே இருந்தால் எல்லாரும் ஓடிடுறாங்க ஹோட்டலுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கையை வெட்டிடுறா. இதை பார்த்துட்டு அந்த ஜப்பான்காரியை பாதுகாக்கிற எல்லாரும் இறங்கி வராங்க. யாரையுமே விட்டு வைக்கல. நேராக எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் விட்டாங்க நம்ம ஹீரோயின். ஃபைட் சீனும் சும்மா சொல்லக்கூடாது, செதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு வழியாக அடிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த 16 வயசு பொண்ணு வரா. அப்பயும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ வராத அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு சுத்தமாக கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினையே ரொம்ப காயப்படுத்துது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அவங்க கத்தி எடுத்து சொருவி கொண்டுறாங்க. கொண்டு முடிச்சோடனே அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஒரு 50 பேருக்கு மேலே வராங்க. கத்தி வளைக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம ஹீரோயின் அடிச்சு தம்சம் பண்ணுறாங்க. இந்த சீனெல்லாம் பார்க்க ரத்தம் திருக்க வேற லெவலாக இருக்கும். ஃபைட்டே ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப நேரம். துரத்து கீழேயும் மேலேயும் அடிச்சு சண்டை போட்டு ஹோட்டலே நாஸ்தி பண்ணிடுறாங்க. எங்கே பார்த்தாலும் ரத்த கிளறியாக கிடக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அடிச்சு போட்டாச்சு அப்படின்ட்டு அந்த ஜப்பான்காரியை கொள்ளலாம் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது அவன் எங்கேயே காணாமல் போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பனி நிறைஞ்ச இடத்துல உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. 2 பேருமே கத்தி வித்தையில் கை தேர்ந்தவங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினை கீழே அடித்து படுக்க போட்டுறாங்க. உனக்கு இந்த இடத்துலேயே சமாதி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. மறுபடியும் விடாமுயற்சியை எந்திரிச்சு கஷ்டப்பட்டு இப்படியோ மாற்றி அடித்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் யாரும் தெரிஞ்சு தலை மட்டும் பாதி எங்கேயும் போய் விழுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கேமரா ஜூம் அவுட் பண்ணால்
நம்ம ஹீரோயின் தான் வந்து அவங்களோட பாதி தலையை வெட்டிடுறாங்க. கொடூரமானவன் இந்த இடத்துலயே விழுந்து செத்துடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கிருந்த பாதி கையோட இருந்தவளை தூக்கிட்டு போய் என்ன நடந்தது, என்ன விஷயம் அப்படின்றத கேட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அங்கே வந்து அந்த 5வது இருந்த அவன் பில் அப்படின்ற கொடூரமான அந்த வில்லன் பார்த்துட்டு இருக்கான். என்ன நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்க, உன்னை என்னைக்கிறான வந்து கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல தான் அந்த பில்லுன்றவன் ஒன்று சொல்கிறான், அவளோட குழந்தை இன்னும் சாகலன்னு நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதோட இந்த படம் இங்கேயே முடியும். எப்படினாலும் நம்ம ஹீரோயினோட அந்த பழிவாங்கல் பயனும் தொடரும். செகண்ட் பார்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் உங்களெல்லாம் தேடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு டயலாக்கோடையே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அங்கே 9 பேர் இறந்தாங்க இல்லையா, போன பார்ட்டில் சொல்லியிருப்போம். அங்கே உண்மையிலேயே என்ன நடந்தது அந்த சர்ச்சில் அப்படின்றத இங்கே தான் காட்டுறாங்க. அது வந்து 9 பேர் இருந்த இடம். அதில் வந்து நம்ம ஹீரோயினும் அவங்க லவ் பண்ணுற இன்னொருத்தனும் இருக்காங்க. இங்கே தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆல்ரெடி அந்த பில் அப்படின்ற ஒருத்தன் கூட தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி அந்த குழந்தை வந்திருக்கும். நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக அந்த பில் அப்படின்றவங்க கூட தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தை வந்திருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே குழந்தை உருவாயிருச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சிட்டதுனால இனிமேலாவது இந்த குழந்தைக்கு நம்ம நல்லா வளர்க்கலாம் அப்படின்ற தாட்டோட அந்த கேங் விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க சிம்பிளாக ஒரு மியூசிக் கடைக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது தான் இன்னொருத்தனை பார்த்து லவ் பண்ணிடுறாங்க. டாம் இவன் பேர். அதுக்கப்புறம் டாமுக்கும் இவங்களுக்கும் மேரேஜ் அப்படின்ற அந்த விஷயம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஓகே பண்ணி தான் இப்போ கல்யாணம் ஒத்திகைக்கு வந்திருக்காங்க. அப்புறம் இவங்கெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மா இருந்துக்கிட்டு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து யாருமே வரல அப்படின்னு சொல்லி அதை பழைய காலத்து கதையை பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாங்க முடியாத நம்ம ஹீரோயின், நான் காத்து வாங்குறேன், இந்த கிளவி ரொம்ப அறுப்பு போடுதுன்னு பின்னாடி இருந்த பொண்ணுகள்கிட்ட சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த பில் அப்படின்றவனை இப்போ தான் காட்டுறாங்க. முத அவன் எப்போயுமே உட்காந்து ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருப்பான். அவனோட மேனேஜர்ஸ் தான். அவன் வயசான ஒரு தோற்றத்தில் இருக்கனால இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த பில்லுன்றவன் கேட்குறான். இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இருக்காங்க. அந்த இடத்துக்கே அந்த டாம் அப்படின்ற அந்த கல்யாண மாப்பிள்ள வந்துடுறான். அதனால நம்ம ஹீரோயின் வந்து நான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. நீங்கள் இல்லைனா வாங்கலை என் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறான் அந்த டாம். அதனால் சரி ஓகே வாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒத்திக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஓப்பன் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு சொல்லிட்டு தான் போகிறாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லுன்றவன் அந்த இடத்தோட கிளம்பிடுறான். ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒத்திக்க பார்த்துட்டு அப்போ பார்த்தா அந்த பில் கூட இருந்த 4 பேர் அங்கேருந்து எல்லாரையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுதான் அங்கே நடந்த ஃப்ளாஷ்பேக். அப்புறம் கட் பண்ணி கரண்ட்டாக நடக்கிறத காட்டுறாங்க. அந்த கேங்கில் இருந்த இன்னொருத்தன், மொத்தமாக 3 லேடிஸ் ஒரு ஆம்பளை. அந்த ஒரு ஆம்பளை யார் அப்படின்னு பார்த்தா அந்த பில் இருந்தான்ல மெயின் பில்ல, அவனை கூட பிறந்த அவனோட பிரதர் தான். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு நான் தான் துணை, ஏன் துணை, அவள் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்க ஒருத்தரா, அடுத்து உன்னை தேடி வரலாம் அப்படின்னு நம்ம பில்லு. அதுக்கு ஓகே நம்ம சாகுன்னு இருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ வாழ்க்கை வரத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான், நல்லவன் மாதிரியே. அதுக்கப்புறம் அந்த பில்லுன்றவன் உனக்கு ஏதோ ஒன்று நான் தான் வந்து உதவி பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த பில்லோட தம்பி அவனோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு பாருக்கு தான் கரண்ட்டாக வேலைக்கு போயிட்டு இருக்கான். அங்கேயும் வேலையை ஒழுங்காக பார்க்கறது கிடையாது. அவனோட முதலாளி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்ரூமில் அடைச்சிருக்குவா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பொண்ணு அவனை கூட்டு போகுது. அதெல்லாம் போய் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரான். வந்து அவனுக்கு ஏதோ தப்பாக தோணுது. அதுக்கப்புறம் நேராக திரும்பி பார்த்து வீட்டுக்குள்ளே போயிடறான். நம்ம ஹீரோயினும் அங்கே தான் இருக்காங்க, அவனை கொல்றதுக்கு ரெடியாக. வெளியேருந்து ஒழிஞ்சிட்டே உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி கதவை தட்டு ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அந்த இடத்துல கண்ணை வச்சுட்டு அவன் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்து கரெக்டாக சுட்டுறான். ஹீரோயின் ரொம்ப முடியாத அவங்கள்ட்ட இருந்த கத்தி மற்ற பொருள் எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே போட்டுறான். நேராக அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறான். ஆனால் அட்டன் பண்ணுறது அந்த ஒத்த கண்ணி, அந்த டீமில் இருந்த இன்னொரு ஆள் தான் இவ்வளோ. அதுக்கப்புறம் அந்த ஒத்த கண்ணி தான் கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்குறா. இந்த மாதிரி நான் அவளை இங்கே தான் பாதி கொண்டு வச்சிருக்கேன், அவளால் எந்த பண்ண முடியாது, இப்போ கொண்டுருவா அப்படின்னு கேட்குறான். இல்லை அவள் துடிச்சு சாவர மாதிரி பண்ணு அப்படின்னு நான் ஃபோனில் சொல்கிறான். சரி ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட போன பாட்டில் ஒரு பெரிய மாஸ்டர் இருந்திருப்பார்ல, அவர் தான் கத்தி செஞ்சு கொடுத்துருப்பாரு. அந்த கத்தி இருக்குது, இது வந்து விலை மதிப்பு இல்லாதது, எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த கத்தியும் உனக்கு கொடுத்துட்றேன், நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்லி பேரம் பேசிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினால் எதுவுமே முடியல. அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சிடறான். நம்ம ஹீரோயின் கட்டி போட்டு கொடூரமாக கொல்றான்னு சொல்லி என்னடா பண்ணுவான்னு பார்த்தா கட்டி போட்டு உயிரோட பதைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குழியை தோண்டி நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள அப்படியே உயிரோட படுக்க போட்டு அப்படியே சவப்பட்டியை தூக்கி உள்ள போட்டுறாங்க. துணைக்கு ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும் நம்ம ஹீரோயின்ட்ட போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் கத்தி திணறி முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால சுத்தமாக முடியல, மனசுடைஞ்சு அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோயினும் அந்த பில்லும் லவ் பண்ணிட்டு இருக்க டைமில் இவங்களை வந்து ஒரு பயிற்சிக்காக கூட்டு போய் விடுவான் அந்த பில்லுன்றவன். அவர் அந்த மாஸ்டர் எப்படின்னு பார்த்தா ரொம்ப கொடூரமான ஒருத்தர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒருத்தர். இதுலேயும் வெள்ளைக்காரங்கனாலே சுத்தமாக அந்த ஆளுக்கு பிடிக்காதான். அப்பான் பாஷை பேசுகிறவங்களே ரொம்ப கேவலமாக நினைப்பாரான். அந்த மாதிரி ஒரு ஆள் எந்நேரம் தான் நோயின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஆள். அவள்கிட்ட தான் கூட்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஏன் அவர்கிட்ட பயிற்சிக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டோன்னே அவருக்கு வந்து 5 செகண்டில் ஒருத்தனோட ஹார்ட்டையே உடைக்கிற அளவுக்கு ஒரு கலை தெரியும். அதை உனக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நீ நடந்துக்கோ, நடக்கிற பொறுத்து அவனை பிடிச்சா மட்டும்தான் அவர் சொல்லி தருவார் அப்படின்லாம் சொல்லி பயங்கரம் பில்டப் கொடுத்து நம்ம ஹீரோயினை கூட்டு போய் விடுறாரு. அதுக்கப்புறம் முன்னாடி நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனவர் மூஞ்சில் ஒரு குத்தோட தான் வராரு. என்னையும் அந்த ஆளை சிட்டரு
நீ என்ன ஆக போகிறன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை எப்படி இறக்கி விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறான் பில்லு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் நம்ம எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவங்களும் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த பில்லை. அதுக்கப்புறம் உன்னோட பயிற்சி முடிஞ்சோடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லும் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் நடக்க முடியாமல் அந்த படியேறி போகிறாங்க. போனால் அந்த தாடி வச்ச வயசானவர் ஒருத்தர், வா நீ தான் அந்த ஆளா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவர் எதிர்பார்க்குற மாதிரி வணக்கம் வைக்க வரல, அதனால் ஒரு மரியாதை கூட எனக்கு பண்ண தெரில, நீ எல்லாம் என்னத்தை கற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லி தோண பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஊரில் பாட்டிங்கெல்லாம் பேசுங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்கே உனக்கு ஏதோ கலையெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போனால் என்ன தெரியும்னு பார்க்குறா வா அப்படின்னு சொல்லிட்டு வா சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு அடி அடித்தா கூட நான் தோல்வி ஒத்துக்கிறேன்றாரு. ஒரு அடி கூட நம்ம ஹீரோயினை அடிக்க முடியல. இருந்தாலும் அவருக்கும் வயசாயிருச்சு அப்படின்ற அந்த ஒரு இதனால் நம்ம ஹீரோயினோட விடாமுயற்சி இடு அப்படின்னு சொல்லி கூட்டு போய் மரப்பலகை உடைக்க சொல்கிறாரு. அது அவங்களால முடியல, ரத்தம் தான் வருது. ஆனால் அவரு ஒரு குத்தில் உடச்சிட்டு போகிறாரு. தண்ணியெல்லாம் தூக்கிட்டு இறங்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த உடஞ்சி போன அதே கையில் சாப்ஸ்டிக்ஸ் வச்சு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி குச்சிலி அடிக்கிறாரு. இவன் மாதிரி கொடூரமாக பயிற்சி கொடுக்குறாரு. அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே அந்த நினைவுகள்லாம் முடிஞ்சு அப்படியே ரியாலிட்டிக்கு வருது. ரியாலிட்டியில் சமாதிகளை படுத்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அப்படியே மொல்ல அவங்க காலில் இருக்க கட்டை அவுத்துட்டு அவங்க காலுக்குள்ளே ஒரு கத்தி இருக்கும், அதையும் எடுத்து எப்படி அவுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மரப்பலகை கையாலே குத்தி உடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊத்துறாங்க. ரத்தமாக வருது. அதுக்கப்புறம் மொல்ல அப்படியே உடஞ்சி மண்ணெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தெரியுது. இந்த சீன் ஆக்சுவலாக அர்ஜுன் நடிச்ச ஒரு படத்துலேயே வந்திருக்கும். யாருக்காவது ஞாபகம் வந்தால் என்னென்னு கமெண்ட் பண்ணு. சரி, அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து எப்படியோ மண்ணுக்குள்ளே புதஞ்சி அந்த இடத்த விட்டு எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டுலேருந்து அப்படியே மண்ணோட வெளியே வராங்க. இதுக்குள்ளேயே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி கடையிலேருந்து ஒருத்தன் பார்க்குறான், என்னடா சுடுகாட்டுலேருந்து பேய் வர மாதிரி தெரியுதுன்ற மாதிரி பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நேராக உள்ள வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அதோட அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நைட்டு பில்லோட தம்பி பேரம் பேசினான் இல்லையா, அந்த ஒத்தக்கண்ணி பணத்தோட வரா. நம்ம ஹீரோயினும் இவனை தேடி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஒத்தக்கண்ணியும் அங்கே இருக்கிறத பார்த்து அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போய் நான் கேட்ட பணத்தை எடுத்துருந்துட்டியான்னு, இதோ அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் சூட் கேஸ் எடுத்து போட்டு எங்கே நான் கேட்ட வாள் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இந்த வாள் அப்படின்னு சொல்லி அந்த வாளையும் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் இவன் பீர் ரெடி பண்ணி 2 பேருக்கும் கொடுக்க. அதுக்கப்புறம் பணம்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி என்றதுக்கு எல்லாத்தையும் ஒரு கட்டாக எடுத்துகிட்டு இருக்கான். ஒரு கட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பு வந்து அவன் மூஞ்சியே கடிச்சிருது. அதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். அங்கே தான் அவன் சொல்கிறான், நான் உனக்கு பணத்தையும் கொடுத்துட்டு இந்த வாளையும் விட்டுட்டு போகணும், என்ன முட்டாளா, அவளை கொல்லுட்டல, நீயும் போய் சேரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு, இந்த பாம்பு கடிச்சா முதல்ல நரம்பு உணரம் பாதிக்கப்படும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீயே இறந்துருவ அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டிக்கி நோட்ஸோட எழுதிட்டு வந்திருக்கா என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக அதை உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கா. எந்த அளவுக்கு இவ்வளோ கொடூரமானவன்னு சொல்லி இப்போ இந்த சீன் தான் நம்மளுக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் அவன் செத்துடுறான். அவன் செத்தவொடனே அந்த பணத்தெல்லாம் ஒரு குட்டியில் எடுத்துட்டு கிளம்புறது ரெடியாக இருக்கும்போது பறந்து வந்து நம்ம ஹீரோயின் அவன் மூஞ்சிலி ஒரு எத்துறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுட்டு சண்டை போடுறாங்க மாறி மாறி. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி சண்டை போடுறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை கூட்டு போய் விட்ட மாதிரி இவளையும் கூட்டு போய் பில்லு விட்டுருக்கான். அதுக்கப்புறமா இந்த கொடூரமான கண்ணு எப்படி போச்சுன்னு பார்த்தா அவரு தான் இவ ஓவரா பேசிக்கிட்டு இருந்திருக்கா, அதனால கண்ணையை நோண்டி எடுத்திருக்காரு. அதையும் நம்ம ஹீரோயின் இப்போ அவ தான் சொல்றா. அதுக்கப்புறம் அவன் அப்படி பண்ணதுனால விஷம் வச்சு அந்த கிழவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒத்தக்கண்ணி இப்போ தான் சொல்றா. நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இதெல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அடிச்ச உடனே அவங்க எகிரி போய் ஒரு ரூம்குள்ள விடுறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, பின்னாடி ஒரு வால் இருக்கு. அப்புறம் அந்த வாழை வச்சு அடிச்சு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி அட்டாக் பண்றாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அந்த ஒத்தக்கண்ணி வரும்போது இன்னொரு கண்ணையை பிடிச்சி நோண்டி தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க என்ன ஏதுன்னு தெரியாம திட்டு மாதிரி திணறிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட கண்ணை எடுத்து மிதிச்சு நசுக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வாழையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பாம்போட கண்ணும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த 5 பேர் டீமில் 4 பேரை கொண்டுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் அந்த பில்லு மட்டும்தான் இருக்கான். அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனை வளர்த்த அவனோட அப்பா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஆள் விபச்சார விடுதி நடத்திட்டு இருக்கான் 40 வருஷமா. கொஞ்சம் திமிரா பேசுகிறான். நம்ம ஹீரோயினையும் பார்த்து வர்ணிக்கிறான். உன்னை மாதிரி ஒரு அழகியெல்லாம் என்கிட்ட இருந்தால் நான் இந்நேரம் பணக்காரனாக இருப்பேன் அப்படி இப்படின்னு. அந்த பில் இடனா ஒவ்வொரு டைமும் உன்னை குலுசை கொள்ளாமல் விட்டுறான். ஆனால் நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா இப்படி பண்ணியிருக்க மாட்டேன், இங்கே இவ்வளோ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு உதலையே பிடிச்சி கிழிச்சு வச்சிருக்கான் அப்படிக்காரன். இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அனுப்பிச்சுட்றான். அதுக்கப்புறம் சரி எங்கே அவன் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஒரு ஹோட்டலோட அட்ரஸை சொல்கிறான். ஆக்சுவலாக பில்லு தான் இதை உன்ட்ட சொல்ல சொன்னான், நீ அங்கே போய் பாரு அவங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனோட வளர்ப்பப்பா சொல்லி அனுப்புகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் ஹோட்டலுக்கு அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக போகிறாங்க. கத்தி அவங்க கொஞ்சம் பெரிய ஆளு அப்படின்றதுனால துப்பாக்கியோடய போகிறாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போன பார்ட் எண்டில் சொல்லியிருப்போம் ஒரு லீடு.
இருக்குது. அது வந்து இங்கே தான் அந்த குழந்தைய உண்மையாக காட்டுறாங்க. அந்த குழந்தை கூட ஜாலியாக இல்லை, நல்லா தான் வளர்த்துருக்கான். அதுக்கப்புறம் இவங்களும் ஏதோ விளையாடுறதுக்கு வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த மாதிரியே அப்படியே இவங்க சண்டை தான் போட்டு வந்தாங்க அப்படின்றத காட்டிக்காம இவங்களும் அந்த பொண்ணு பொம்மை துப்பாக்கி வீசி விடும்போது அப்படியே விழுந்து இறந்துற மாதிரி நடிக்கிறாங்க. ஒரு தாய்மை அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இவங்களுக்குள்ளேயும் மறுபடியும் ஓப்பன் ஆகுது. இந்த கொலை வெறி எல்லாம் போய் என்னதான் இருந்தாலும் இவங்களும் ஒரு பொண்ணு தானே அப்படின்ற ஒரு தாட்டு அப்படியே கண் தண்ணி வருது இவங்களுக்கும். அவங்களோட பொண்ணை தழுவி அவங்களோட பொண்ணை ரொம்ப கட்டி பிடிச்சி அழுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் ரூம்ல படுக்க வச்சு அவங்க அம்மா கூட விட்டுட்டு அவனும் நல்ல மாதிரி வந்துடுறான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த பொண்ணு தூங்கிடுது. அப்போதான் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு கிளம்பி வராங்க. கீழே நம்ம ஹீரோயினோட வாழை எடுத்து வச்சுட்டு அவனுக்கு சொன்ன மாதிரி இது ரொம்ப ஷார்ப்பாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பேச கொடுக்குறாங்க. நீ வந்து எதனால் என்னை கொல்ல ட்ரை பண்ண அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நானே உனக்கு என்ன பண்ணவும் பண்ணியிருப்பேன், ஆனால் நீ பாட்டுக்கு வேற எவனையும் கல்யாணம் பண்ணிட்டு போனால் நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்குறான். ஆக்சுவலாக அது உன்னோட குழந்தை தான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயமே ஒரு ப்ராஜெக்ட் போய் முடிக்க போகும்போது எனக்கே தெரியும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது கன் எடுத்து நம்ம ஹீரோயின் முன்னாடி இந்த ஆப்பில் சுட்டுறான். நம்ம ஹீரோயின் லைட்டாக பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான். ஊசி இருக்க கன் எடுத்து நம்ம ஹீரோயினோட காலிலே சுட்டுறான். என்ன ஊசின்னு பார்த்தா அவங்க இதுக்கு மேலே உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஊசி. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. வழக்கத்தை விட வித்தியாசமாக மாறின மாதிரி தெரியுது. ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கொலகார வாழ்க்கை வேணாம், இந்த குழந்தையாவது நல்லா வளரட்டுமே அப்படின்னு தான் உன்னை விட்டு தனியாக போனேன். போன இடத்துல அவனை பார்த்து ரொம்ப பிடிச்சது, 2 பேர் லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சோம், அப்போ தான் நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வா, இனிமேலும் நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பில் கேட்கலாம். ஆமாம், எப்படினாலும் நான் உன்னை கொண்டு தான் ஆகணும், நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ செத்துடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சரி அப்படி சண்டை போடுறோன்னா நம்ம 2 பேரும் பீச்சில் போய் சண்டை போடலாம், நிலவழியில் அழகாக இருக்கும் அப்படின்றாங்க. 2 பேரும் உட்காந்து சைலண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அவன் பாட்டுக்கு வாழை ஊறுவான். அதுக்கப்புறம் உஷாராகிட்ட நம்ம ஹீரோயின் உடனே தடுத்துடுறாங்க. மாற்றி மாற்றி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கு இப்போ நம்ம ஹீரோயின் அந்த மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங் போயிருப்பாங்கல்ல, 5 செகண்டில் ஒருத்தனோட ஹார்ட்டை வெடிக்க வைக்க முடியும்னா அந்த டெக்னிக்கை போட்டு இவனோட ஹார்ட்டை வெடிக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஷாக் ஆகிட்டு அந்த கத்தியை கீழே போட்டுறான். இந்த டெக்னிக்கை கற்றுக் கொடுத்ததை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்குறான். எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி இன்னும் எவ்வளோ நேரத்தில் நான் செத்துருவேன் அப்படின்னு கேட்குறான். இன்னும் கொஞ்ச நேரம் கொள்ளலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோடனே அவ்வளோதான் வாழ்க்கை முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே 2 ஸ்டெப்பு நடக்கிறான், அப்படியே விழுந்து செத்துறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக உட்காந்து அழுன்னு அழுகிறாங்க. அப்புறம் அந்த செகண்டே போய் அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையிலன்னு காட்டுறாங்க. அவங்க புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண கிளம்பிட்டாங்க. அவங்க பொண்ணை கூப்பிட்டு போய் டிவி பார்க்க விட்டுட்டு பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவ்வளோ கொலை பண்ணியிருந்தாலும் ஒரு தாய்மை அப்படின்னு வரும்போது அவங்களும் ஒரு பொண்ணு தானே. அதுக்கப்புறம் மறுபடியும் அழுது எப்படியே முடிச்சுட்டு அவங்க பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இனிமேல் இவங்களோட லைஃப் சந்தோஷமாக தான் இருக்கும். சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட 2 பார்ட்டையும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது மூவி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, நான் இதே மாதிரி உங்களை வேறு ஒரு நல்ல மூவியில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.